எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ சப்ளையர், அவனுக்கு பேமெண்ட்டு பண்ணுறது, அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்து நீங்கள் யார்கிட்டேருந்தாவது எம்எஸ்எம்இ சப்ளையர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யார் எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதுதான் எம்எஸ்எம்இ. அது போன்ற நிறுவனங்கள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளே கொடுக்கணும். என்னைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க கூட உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் இல்லை, ரெண்டு சுச்சுவேஷன். கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா 45 டேஸ்க்குள்ளே இன்வாய்ஸ் டேட்லேருந்து 45 நாளைக்குள்ளே பேமெண்ட் தரணும். சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னா 15 நாளைக்குள்ளே பேமெண்ட்டு தரணும். அந்த மாதிரி தரலைன்னா என்ன சார் பண்ணுறது? ரெண்டு விஷயம். ஒன்று, இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தரணும். ரெண்டாவது, அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு ரிலேட்டட் வித்து அந்த எம்எஸ்எம்இ ரிலேட்டட் வித் அந்த எம்எஸ்எம்இ எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் தனியாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ மெயின்டைனிங் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்டி கரன்சி. மல்டி கரன்சி அப்படின்னா என்ன? கரன்சினா என்ன அப்படின்னா, கரன்சினா கேஷ்ன்னு நினச்சிட்டு இருப்போம், கிடையாது. கரன்சி இன்க்ளூடு கேஷ். ஸோ கரன்சிங்கிறது ஒரு பிக்கர் டேர்ம். கரன்சி இன்க்ளூடு செக்கு, டிடி, என்ன ப்ராமிசரி நோட்டு, இந்த மாதிரி எல்லாமே கரன்சி தான். பத்திரங்கள், டாக்குமெண்ட், செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே கரன்சி தான். மல்டி கரன்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரூபாயில் நம்முடைய இதை வந்து நம்ம பண்ணுவோம் ட்ரேடிங்கை. இதுவே வந்து நீங்கள் இந்தியா விட்டு வெளியில், சப்போஸ் நீங்கள் சீனாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் துபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அல்லது துபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணாலும் சரி, அமெரிக்காவுக்கு சேல் பண்ணாலும் சரி, உங்களுடைய வர்த்தகங்கள் எல்லாமே எதில் வரணும் அப்படின்னா டாலரில் தான் இருக்க முடியும். டாலரில் தான் நீங்கள் வர்த்தகம் பண்ண முடியும். உங்களுடைய ரூபாயில் நீங்கள் வர்த்தகம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் எந்த நாட்டோட வர்த்தகம் பண்ணுறீங்களோ அந்த நாட்டோடைய காயின், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எப்படி இருக்கோ அதே மாதிரி சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா என் அப்படின்னு இருக்குது, ஜப்பானில் என் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஜப்பானில் எண்ணில் வந்து நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ண முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? டாலரில் தான் வர்த்தகம் பண்ண முடியும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் குளோபல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்குது. அமெரிக்கா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டுருவோம். அமெரிக்கா தான் வேர்ல்டு லெவலில் எல்லாத்தையும் முக்கால்வாசி கண்ட்ரோல் பண்ணுறது அவன் தான். அதனால் அவனை நம்பி தான் அவனும் வேறு வழி கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர்னால் உனக்கு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. சேல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 ஒரு சேல் பண்ணுவீங்க. அன்றைக்கி ஒரு டாலர் ரேட்டு 92 ரூபா இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா உன் ப்ராடக்டை சேல் பண்ணி ஒரு மாதம் போய் சேர்ந்து அங்கேருந்து காசு உனக்கு வந்து சேர 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். அந்த மாதிரி 2 மாதம் கழித்து வரும்போது நீ வந்து ஒரு $1000 விற்றுருக்கன்னா அதே $1000 தான் அவனுக்கு தருவான். நீ வந்து இன்வாய்ஸில் டாலரில் ரைஸ் பண்ணுவேன். நீ $1000 ரைஸ் பண்ணியிருக்க அப்படின்னா அவன் அதே $1000 தான் உனக்கு தருவான். அதுக்குலேருந்து $1 கூடவோ குறைச்சி தரமாட்டான். ஆனால் அதே சமயம் நீங்கள் சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒரு டாலருடைய ரேட்டு 92 ரூபாயாக இருக்கும். நீங்கள் இப்போ கேஷ் வாங்கும்போது ஒரு டாலருடைய ரேட்டு 93 ரூபாய் இருக்கலாம், இல்லை 91 ரூபா 50 பைசாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஃபாரெக்ஸ் லாஸ் ஆர் கெயின் அப்படின்னு பேர். அதாவது இது உன்னுடைய பிஸ்னஸ்னால் ஏற்பட்ட இழப்பு கிடையாது. ஃபாரெக்ஸ் லாஸ், அதோடைய ஃபாரெக்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ், ரேட்டு டிஃப்ரென்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டம், அதுக்கு பேர் ஃபாரெக்ஸ் லாஸ் ஆர் கெயின். அதை வந்து எப்படி டேலியில் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அக்கௌண்டிங் ஃபார் எம்எஸ்எம்இ ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ரைஸ் த மல்டி கரன்சி சேல்ஸ் இன்வாய்ஸ், டாலரில் எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது 2. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாரெக்ஸ் லாஸ் ஆர் கெயின், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு டேலியில் எப்படி பண்ணுறது. முக்கால்வாசி பேருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிஸ்லாம் தெரியாது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இந்த இதை பாருங்கள், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். சம்ம முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் மதன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஃப்ரம் 1/4/2026. 1/4/2026 உங்களுக்கு மதன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ் நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில இடத்துல நீங்கள் கம்பெனி பேர் பார்த்துருப்பீங்க, மதன் இம்பக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன? இம்பக்ஸ் அப்படின்னா ஐஎம்பினா இம்போர்ட்டுன்னு அர்த்தம், இஎக்ஸ்னா எக்ஸ்போர்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பேருக்கு பின்னாடி இந்த மாதிரி இருந்தால் அது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் த ஃபாலோயிங் ஓப்பனிங் பேலன்ஸ் இன் தேர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இந்த இதெல்லாம் வந்து இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் டீட்டெயில் ரேட்லாம் சொல்லியிருக்கேன். இதில் பேட்ச் வைஸ் டீட்டெயில் ரேட்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஸ்டாக்கு போடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு போட்டாலே குவான்டிட்டியும் ரேட்டும், இந்த ஓப்பனிங் குவான்டிட்டி இந்த ரேட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த ஸ்டாக் வேல்யூ வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடும். அந்த கம்பெனிக்கு ஹெச்எஸ்என் கோடு இருக்குது, டேக்ஸ் ரேட் இருக்குது. இது எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம், 5% ஜிஎஸ்டி. அதுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுன்னு ஒரு சப்ளையரு, அவன்கிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அவன்கிட்ட நம்ம இந்த மெட்டீரியல் இந்த குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ரேட்டும் இதே தான், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம். அவன் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா அபாட் லேபரேட்டரிஸ்னு மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம இந்த ஐட்டத்தை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ரேட்டு வந்து நான் கொஞ்சம் தப்பாக போட்டுட்டேன், ரேட்டை மாத்திரம் மாற்றிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1.68, இது 4.13, 3.58, 8.88, இதெல்லாம் டாலரில் இருக்குது. இந்த ரேட்டு 3.58, 1.68, இது டாலர். நான் அந்த ரேட் தப்பாக போட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாலரில் இருக்குது. குவான்டிட்டி இன்ட்டு ரேட்டு பெருக்கி போட்டுப்போம். குவான்டிட்டி இன்ட்டு ரேட் போட்டிங்கன்னா இதெல்லாம் டாலரில் இருக்குது இந்த ரேட்டு. இந்த இன்வாய்ஸ் வேல்யூ உனக்கு டேலியில் வரணும். வந்ததுன்னா உனக்கு ரைட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த இன்வாய்ஸ் வேல்யூ உங்களுக்கு டேலியில் வரணும், வந்துச்சுன்னா உனக்கு ரைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ, டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10%. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 10%. ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 5%. ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து நமக்கு இன்கம். ஓகேவா? ஃப்ரைட் சார்ஜஸ் நமக்கு இன்கம், அதாவது இந்த வேல்யூவில் 5%. பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூ கூட ஃப்ரைட் சார்ஜஸை கூட்டி டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ஃபைனல். ஓகேங்களா? 39,685.68 டாலர் நமக்கு வரணும். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல் இன்வாய்ஸ் 2ஆம் தேதி ரைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி 2ஆம் தேதி ரைஸ் பண்ணும்போது அதனுடைய டாலர் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். 2ஆம் தேதி நம்ம சேல் ரைஸ் பண்ணும்போது டாலருடைய ரேட்டு 93.27 அப்படின்னு இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து ரசிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 2/5 வருது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாலருடைய ரேட்டு 92.97, அதாவது டாலர் ரேட்டு குறைஞ்சி போச்சு. ஓகேவா? ஸோ டேலியில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மதன் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். டேலியில் போங்க, கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா மதன் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26-27 வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26-27. ஓகேவா? இங்கே வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு, பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000. இந்த மாதிரி போட்டுங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடு. இன்னொரு வாட்டி போடுங்க. டெலிஃபோன் நம்பர் 28361563. மொபைல் நம்பர் போட்டுக்கோ. மெயில் ஐடி போட்டுக்கோ. மதன் impacts@gmail.com. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோ. ஃபினான்ஷியல் இயர் 1/4/26 இருக்கட்டும். முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணிடுங்க. மொதல் ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேஷன். இதில் வந்து நிறைய ஸ்டெப்பு போட்டிருக்கேன், பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லாதெல்லாம். பில் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பேட்சஸ் எஸ், 8 எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் எஸ். இந்த இடத்துல ஜிஎஸ் எனேபிள் பண்ணி அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ் நம்பர் போடுங்க. இந்த கம்பெனியோடைய ஜிஎஸ் நம்பர் இங்கே மேலே இருக்குது. இந்த நம்பரை தூக்கி அங்கே போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அப்படியே கேட்கலாம். நான் வந்து இந்த மைக்கு தான் போட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. ஓகேவா? இது 2வது ஸ்டெப்பு. ஓகேவா? முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், 2வது ஸ்டெப்பு F11 எனேபிள், 3வது ஸ்டெப்பு லெட்ஜர். அதில் ஃபஸ்ட்டு கேஷ் லெட்ஜரை மாற்றிருங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், கேஷ் லெட்ஜரை ஆர்டர் பண்ணிவிடுங்க. கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அமௌண்ட் இருக்குது. என்டர் சேவ். அடுத்தது பேங்க் லெட்ஜர். இது வந்து இண்டிவிஜுவல் லெட்ஜரை க்ரியேட் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு பிஎன்பி, பிஎன்பி அக்கௌண்ட்டு. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் 251000040015780. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். செட் ஆர்டர் செக் புக் எஸ், செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து 101 101 to 101 200 அப்படின்னு போட்டுருவோம்.
புக்கு நம்பர் 1. ஸோ என்ட்ரு கொடுத்து இங்கே வேல்யூ போட்டுங்க. ஓகே, பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கடை நான் போட்டுறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். ஒவ்வொரு ஐட்டமாக அப்படியே போட்டுரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல், மதன் கேபிட்டல். கம்பெனி பேர் மதன் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அமௌண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கங்கா லோன். தெரியுதா உங்களுக்கு? கங்கா லோன் அன்செக்யூர்ட் லோனு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை? தெரியுது சார். கோபு லோனு அண்டர் அன்செக்யூர்ட் லோனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் கோ சன்ட்ரி கிரெடிட்டார். விஷ்ணு அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அமௌண்ட் என்ட்ரு. பில் வைஸ்லாம் வேண்டாம். பில் வைஸ் கொடுப்போம். விஷ்ணு அண்ட் கோவுக்கு நான் காரணமாக இருக்குது. பில் வைஸ் வந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1/3/2026 அப்படி கொடுங்க. பில் நம்பர் 456 அப்படி கொடுத்துங்க. டியூ டேட்ஸ் வந்து ஒரு 15 நாள். ஓகேவா? இந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் எம்எஸ்எம்இல அது பிக்கப் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட். இது வந்து ஓடி அக்கௌண்ட்டு. நம்ம வந்து மெயின் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அதனால் இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓடி அப்படியே எடுத்துக்கிட்டோம். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் லைபிலிட்டியில் வரணும். அடுத்தது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். லேண்டு. அடுத்தது பில்டிங். ஸ்டாக் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸ்ரீ லக்ஷ்ணா ஃபவுண்டேஷன்ஸு அண்டர் வந்து சன்ட்ரி டெட்டார். எஸ்பிஎல் லிமிடெட். எஸ்பிஎம்எல் சன்ட்ரி டெட்டார். அடுத்தது கேஜி கன்ஸ்ட்ரக்ஷன். நான் சாம்பிள் படாமல் போடுறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போடணும். கேஜி கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது விஆர்சிஎலா? இந்த கம்பெனியை காப்பி பண்ணி போடு. கிரீன் பீஸு. கணேஷ் அண்ட் கோ. இந்த நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அந்த டிஃப்ரென்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸ்டாக்குக்கு என்ன டிஃப்ரெண்ட்டோ அந்த டிஃப்ரென்ஸாக வரணும். கிளாஸ் வரும்போது கரெக்டாக இதுக்கு வாங்க தங்கராஜ். ரைட்டா? இப்போ டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு அந்த ஸ்டாக்குக்கு என்ன டிஃப்ரெண்ட்டோ அந்த டிஃப்ரென்ஸாக வரணும். 1,33,425 1,33,425 வந்தாச்சு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து வந்துடும். ஸோ இப்போ ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா க்ரியேட்டு ஸ்டாக் குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் என்ன நம்பர்னு பாருங்கள். 3305 அப்படி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3305 டேக்ஸ் ரேட் வந்து 5%. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணுங்கள். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிளில் கிரியேட் பண்ணுங்கள். எப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டாக் ஐட்டம் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட்டு அதில் ஆல் ஐட்டம் அதில் ஹெச்எஸ்என் செலக்ட் பண்ணி மெயின்டைன் இன் பேட்சஸ் மேலே எஸ் கொடுங்க. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எஸ், எக்ஸ்பைரி டேட்டு எஸ். கடைன்னு இங்கே இருக்கிற ஐட்டத்தை பார்த்து அப்படியே ஓப்பனிங் பேட்ச் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை போடுங்க. பேட்ச் நம்பர்லாம் இங்கே இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு போடுங்க. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1037 பேட்ச் நம்பரை காப்பி பண்ணிக்கோ. இந்த இடத்துல பேட்ச் நம்பர் காப்பி பண்ணிக்கோ. மேனுஃபேக்சரிங் டேட்டு 1/1/2026, எக்ஸ்பிரி டேட்டு 1/1/28,
ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து 1 ரூபி. ரேட் என்ன 1 ரூபி இருக்குது. கரெக்டாக இருக்கா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறாருங்க. ரேட்டு தப்பாக இருக்குது. ரேட்டை யாரோ மாற்றிருக்காங்க. ரேட்டை மாற்றிருக்காங்களே யாரோ போய் ரேட்டை போய் மாற்றிருக்காங்க. சரி ரைட் ஓகே. நான் வந்து ரேட்டை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரேட்டை வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ரேட்டை யாரோ மாற்றிருக்காங்க. 1.33 சரி ரைட் ஓகே. 10 ரூபா 20 பைசா, 3 ரூபா 50 பைசா, 30 ரூபா 50 பைசா, 30 ரூபா 50 பைசா, 10 ரூபா 50 பைசா, 10 ரூபா 50 பைசா, 30 ரூபா 50 பைசா, 10 ரூபா 50 பைசா, 1.33 1.34 495 98.18 சார். 9 ரூபா 46 பைசா. ரூபா 47 பைசா ப்ரோ. 2 ரூபா 29 பைசா வருதா? சரி ரைட் ஓகே. 9.47 இருக்கட்டும். ஸ்டாக் வந்து 1.33 427 இருக்கட்டும். இங்கே வந்து ஸ்டாக்கோடைய வேல்யூ 1.33 427 இருக்கட்டும். இதில் ஏதாவது ஒரு 2 ரூபாயை ஆட் பண்ணி விட்ருவோம். இல்லை இதில் ஒரு 2 ரூபாயை வந்து என்ன பண்ணணும், லெட்ஜரில் மாற்றிடுவோம். கேஷில் மாற்றிடுவோமா? ஆல்ட்-சி 5,03,360 மைனஸ் 2 ருபீஸ். 5,03,000 1.33 455 வருதா? 1.33 ரைட் ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம் பர்ச்சேஸ் சென்டர். யாரோ சர்வரில் போய் மாற்றிருக்காங்க அது. சரி ரைட் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் வந்து மல்டிபிளில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஸ்டாக் ஐட்டம், ஆல்ட்-ஹெச் மல்டி கிரியேட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் நம்பரை செலக்ட் பண்ணிக்கும். மெயின்டைன் பேட்சஸ் எஸ், ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே இருக்குது. ஐட்டம் நேம் கொடுத்துங்க. நம்பர்ஸு மொத்தம் எவ்வளோ ஐட்டம் அப்படின்னா 1037 யூனிட். பேட்ச் நம்பரை காப்பி பண்ணிக்கோ. பர்ச்சேஸ் ப்ரைஸு 10.2 1/1/26 1/1/28. பேட்ச் நம்பர் போட்டாச்சு. ரேட் வந்து 10 ரூபா 20 பைசா. 10 ரூபா 20 பைசா. ரெண்டாவது ஐட்டம் அப்படியே கண்ட்ரோல்-சி தான். நம்பர்ஸு பேட்ச் நம்பரை காப்பி பண்ணி போட்டுக்கோ. 2/26 2/28. ஓப்பனிங் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1037. குவான்டிட்டி போட்டதுக்கப்புறம் பேட்ச் நம்பர் 1/2/2028 அப்படி போட்டுக்கணும். 1/2/2026. மேனுஃபேக்சரிங் வந்து 2026. எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 28. M28 அப்படி போட்டால் போதும், வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 30 ரூபா 50 பைசா. மூணாவது பாருங்கள், கார்னியர் நம்பர்ஸு அதே 1037 நம்பர் தான். பேட்ச் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா 4/25 4/25 வராது. ஏப்ரல் 25ன்னு போடுங்க, வரும். ஏப்ரல் 25 ஏப்ரல் 28 A28ன்னு போட்டால் வரும். என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 50 பைசா. என்டர். அடுத்தது இந்த அமௌண்ட்டு நம்பர்ஸு இது பார்த்தீங்கன்னா 864 குவான்டிட்டி. பேட்ச் நம்பர் காப்பி பண்ணிக்கோ. அக்டோபர் 25 அக்டோபர் 28. அக்டோபர்னா O25 O28. என்ன ரேட்டு 10 ரூபா 50 பைசா.
இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். நம்பர்ஸு இதுவும் 864 குவான்டிட்டி தான். பேட்ச் நம்பர் காப்பி பண்ணிக்கோ. பேட்ச் நம்பர் போட்டு செப்டம்பர் 25 செப்டம்பர் 28. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 50 பைசா. அடுத்தது கார்னியர் கலர் நம்பர்ஸு 1037 யூனிட்டு. பேட்ச் நம்பர் ஆட் பண்ணிக்கோ. செப்டம்பர் 25 செப்டம்பர் 28. சாரி, பேட்ச் வந்து செப்டம்பர் 25 செப்டம்பர் 28. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 50 பைசா. கடைசி ஐட்டம் கார்னியர் கலர் நம்பர்ஸ் 1037 தான். பேட்ச் நம்பர் காப்பி பண்ணிக்கோ. அக்டோபர் 25. அக்டோபர் 25க்கு O25 போட்டால் போதும், வந்துடும். அதே மாதிரி அக்டோபர் 28க்கு O28 போட்டால் போதும். ரேட் வந்து 9 ரூபா 47 பைசா. ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் போய் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டு உங்களுக்கு டேலி ஆகிடும். 29 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பரவாயில்ல, அது ஏதாவது இருந்துட்டு போட்டோம். இப்போ உட்காந்து மெனக்கட்டு வேண்டாம். 29 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுவிட்டு MSME ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். முதல் கட்டமாக பர்ச்சேஸ் என்ட்ரி ரொம்ப ஈஸி. அக்கௌண்டிங் வவுச்சர் வி F9 என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/4/2026 பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கா பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் குவான்டிட்டி கொடுத்துருக்கான், எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பர் 45/24. நம்ம 2 நாளில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ F2 போட்டு டேட்டா மாற்றிக்கோ. 2 நாள். இன்வாய்ஸ் நம்பர் 45. யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து பர்ச்சேஸ் லெட்ஜர். ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க. அதை நான் மறந்துட்டேன். அடுத்த ஸ்டெப் இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க ஒரு வாட்டி. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் குட்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரவுண்டிங்கில் போட்டுருங்க. நார்மல் ரவுண்டிங் 1. ஃபைனலாக சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டு MSMEயில் போய் பார்க்கலாம். பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. டேட் போட்டாச்சு. யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? விஷ்ணு அண்ட் கோ. பர்ச்சேஸ் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்ச்சேஸ். ஐட்டமை காப்பி பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். கடகடன்னு முடிச்சிடலாம். எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம், ஜென்ரிக் நேமு. பேட்ச் நம்பர்லாம் எல்லாமே அதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி இங்கே இருக்குது. பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சர் டேட்டு இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து பர்ச்சேஸ் குவான்டிட்டி இங்கே இருக்குது. இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். 1711. பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாம் சேம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் பேட்ச் நம்பர் அதே தான். எவ்வளோ குவான்டிட்டினா 1111. பர்ச்சேஸ் ரேட்டில் அதான் என்டர். இதே மாதிரி போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி தான் 1037. சரி, 1011. நான் தப்பாக போட்டேன்னா சொல்லுங்கள். கார்னியர் 1007. 30 நாள்னு போட்டால் வராது. 1/5/28 போடுங்க. 30 நாள்னு போட்டால் வராது. 1/5/28 போடுங்க. பர்ச்சேஸ் இதில் வராது. குவான்டிட்டி 1426. என்டர். சப்போஸ் உங்களால் என்ட்ரி பண்ண முடியலன்னா அடுத்த டேட்டு மாற்றிக்கும். எவ்வளோ குவான்டிட்டி? 1426. 39 முடியாது. 1/10 மாற்றிக்கும்.
இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 1711 1 10ன்னு மாற்றிக்குவது. ஏன்னா இது எஜுகேஷன் வெர்ஷனில் வேலை செய்யாது. கடைசி ஐட்டம் 1711 எண்ட் ஆஃப் திஸ். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்சி ரவுண்ட் ஆஃப் போட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு முடிச்சுருங்க. 2,31,166 வந்தால் ரைட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த எம்எஸ்எம்இ ஆக்ட் இது என்னைக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும், இந்த எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சப்ளையரை அண்டர் எம்எஸ்எம்இயில் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டில் வரும். இப்போ போயிட்டு இந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டில் வருமா அப்படின்னா வராது. கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு டிஸ்பிளே ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்டு அதில் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்டில் போய்ட்டு அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வருமா அப்படின்னா வராது. ஏன் சார் வரலை அப்படின்னா நீங்கள் அந்த லெட்ஜரில் கான்ஃபிகர் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் லெட்ஜரில் போய்ட்டு விஷ்ணு அன்கோ இருக்கார்ல அவரை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அவரை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது அங்கே டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் கண்டிப்பாக கொடுக்கணும் 15 days அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது அவருடைய அட்ரஸ்ஸு அதெல்லாம் கொடுக்கணும். கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். கண்டிப்பாக பேன் நம்பர் இருக்கணும். பேன் நம்பர் எங்கே சார் போகிறதுனா ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே விஷ்ணு அன்கோடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது பாருங்கள். விஷ்ணு அன்கோக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. இதுதான் வந்து விஷ்ணு அன்கோட ஜிஎஸ்டி நம்பர். இதை வந்து ஜிஎஸ்டியில் போட்டுக்கோ. இதை வந்து ஜிஎஸ்டி நம்பரில் போட்டுக்குங்க. என்டர் கொடுத்துட்டு திரும்ப பேக் ஸ்பேஸ் வந்து 33 விட்டுட்டு அங்கேருந்து பேன் நம்பர் காப்பி பண்ணுங்கள். ஏன்னா எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் பூரா பேன் நம்பர் வச்சு வருது. AACFS 2258Q இதுதான் வந்து பேன் நம்பர். ஸோ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில். கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயிலில் இங்கே ஷோமோர் போங்க. ஷோமோர் போயிட்டு அந்த லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்து கேட்குது பாருங்கள். கண்ட்ரோல் ஐயில் இருக்குது. எங்கே இருக்குது இந்த இதில் இந்த ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னா கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில். அங்கே போய்ட்டு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கு இங்கே ஷோமோர் போங்க. அதில் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் இந்த கம்பெனி அதாவது விஷ்ணு அன்கோ என்ன கைண்ட் ஆஃப் கம்பெனி, மைக்ரோ ஸ்மால் மீடியம், மைக்ரோன்னு செலக்ட் பண்ணிக்கும். அடுத்தது உதயம் நம்பர் கேட்கும். இந்த உதயம் நம்பர் உங்கள்கிட்ட இருக்காது. நான் சும்மா ஒரு டம்மி நம்பர் தரேன். அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. உதயம் சர்டிஃபிகேட் சும்மா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி நம்பர் இருக்குது. இந்த டம்மி நம்பரை நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, குரூவி பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி நம்பர். அந்த நம்பர் நம்ம எடுத்துப்போம். உதயம் நம்பர் எப்படி டைப் பண்ணால் உதயம் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் டைப் பண்ணணும். நம்பர் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா உதயம் -TN-02 அதில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணணும். ஓகேவா, 03888768 03888768 இல்லைனா நீங்கள் தப்பாக காட்டும். அடுத்தது ஆக்டிவிட்டி டைப். இது ஆக்டிவிட்டி டைப்பில் நீங்கள் ட்ரேடர்ஸ்னு போட்டால் ரிப்போர்ட் ஆகாது. ஒன்று அவனை மேனுஃபேக்சரிங் கீழே போடணும், இல்லை சர்வீஸ் கீழே போடணும். இதை வந்து மேனுஃபேக்சரிங் கீழே போடுங்க. எண்ணிலேருந்து அவனுக்கு எஃபெக்டிவ் டேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/3/26 அப்படின்னே போட்டுக்கோ. நமக்கு அதுலேருந்து வருது. ஓகேவா, நியூ எஃபெக்டிவ் டேட்டு 1/3/26 அப்படின்னு போட்டுக்கோ. த எஃபெக்டிவ் டேட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிக் பிகினிங் டேட். சரி, ஓகே, எஃபெக்டிவ் டேட் வந்து 1/4/26ன்னு போட்டுக்கோ. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்டில் போய் பாருங்கள். கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்டு ஃபார்ம் அனெக்சர் பண்ணு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள். எல்லா பார்ட்டிக்குமே எம்எஸ்எம்இ நீங்கள் வந்து ஆஸ் பர் த அக்ரிமெண்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ளே எதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆஃப்டர் கிரெடிட் பீரியடு யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெய்டு அமௌண்ட்டு, இன்னொன்று பேயபிள் அமௌண்ட். எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இதை வந்து நீங்கள் அனெக்சர் 1 இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணணும். இதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று பெய்டு பில், எந்த பில்லுக்கெல்லாம் பெய்டு பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று அவுட்ஸ்டாண்டிங் பில், எதுக்கெல்லாம் இன்னும் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு.
பெய்டு பில்லை வித்தின் த கிரெடிட் பீரியடுக்குள்ளே எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆஃப்டர் கிரெடிட் பீரியடு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித்தின் த கிரெடிட் பீரியட் எவ்வளவு, ஆஃப்டர் கிரெடிட் பீரியட் எவ்வளவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் இருக்குல்ல, இந்த பில்லில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன காட்டுது அப்படின்னா ஆஃப்டர் கிரெடிட் பீரியட்னு காட்டுது. இது வந்து தப்பு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இங்கே என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக எம்எஸ்எம்இ வந்து ஆஃப் இயருக்கு ஒன்றுக்கு எடுத்துக்கும். இன்றைக்கி டேட்டு பாருங்கள், இன்றைக்கி டேட்டு 16 நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தின் த கிரெடிட் பீரியடுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம பணம் பேமெண்ட் பண்ணல, பட் வித்தின் த கிரெடிட் பீரியடுக்குள்ளே தான் இருக்குது அந்த அமௌண்ட்டு. அதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருந்தபடி பீரியடு செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ட் F2 போய்ட்டு 1/4/6லேருந்து நீங்கள் 1/5/6 அது வரைக்கும் போடுங்க. சாரி 1/5/26 இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா 1/5/26 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு ஓவர் டியூ ஆகிடுச்சு. பட் இந்த இன்வாய்ஸுக்கு இன்னும் கரண்ட் பீரியட் தான் இருக்குது. இந்த மாதிரி ரிப்போர்ட் காட்டும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் காட்ட வேண்டியது, பார்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய சப்ளையருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 45 டேஸ் அல்லது 15 டேஸ் கூட நீங்கள் பேமெண்ட்டு பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணலைன்னா 2 பிரச்சனை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் பிரச்சனை, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எம்இயில் பிரச்சனை. உங்களுடைய சப்ளையர் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கஸ்டமராக இருக்கும்போது வித்தின் 180 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா அவன்கிட்டேருந்து நீங்கள் அவைல் பண்ண இன்புட் டேக்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். இது ஒரு பிரச்சனை. இது ஜிஎஸ்டியில் இருக்கிற பிரச்சனை. எம்எஸ்எம்இயில் என்ன பிரச்சனை அப்படின்னா உன்னுடைய சப்ளையர் வந்து எம்எஸ்எம்இயாக இருந்து அவன் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை வித்தின் 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணலை, நீங்கள் அவனுக்கு பண்ணணும். நீங்கள் அவனுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அல்லது அக்ரிமெண்ட் இல்லைனா 15 நாளைக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டு பண்ணலைன்னா நீங்கள் யூ ஹாவ் டு பே அலாங் வித் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பரணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாகிடும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்ளையர் வந்து சப்ளையருக்கு கரெக்டான பேமெண்ட்டு போகிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான கேள்விகள் கூட வரலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. தந்த வாய்ப்புக்கு நன்றி.